கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. அது ஏறது தான். கொண்டவள 40 ரூபா. மலைக்கோட்டை கோயில், கணபதி கோயில். ஹாய், குட் மார்னிங். ரொம்ப நல்லா இருக்கு நேச்சர் நல்லா சீசன். ஃபஸ்ட் டைம் வர திருச்சிக்கு. இந்த வண்டி குடிப்போம் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கு. அசாத் மறக்காம சப்ஸ்கிரைப். கோயில் பிரசாதம் வெண்பொங்கல். அங்க என்ன மலேசியாக்கு வர நண்பர் அசாத் யூசர் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம எத்தனையோ 1000 வருஷத்துக்கு இப்போ திருச்சிக்குள்ள பாய்லர் ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். மத்தியானம் பிஸியாக இருக்குது. மத்தியானம் கொய்யாப்பழத்தில் பெருமத்தை பாருங்க. கிலோ எவ்வளோ கொய்யாப்பழம்? எவ்வளோ எவ்வளோ? 100 ரூபா கிலோ. 100 ரூபா. இது 100 ரூபாடா. சீத்தாப்பழம் 100 ரூபா கிலோ. இதில் பாருங்க கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் வேண்டையில் கொய்யாப்பழம் தான் வேண்டிக்கிறோம். வேண்டிக்கொண்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். திருச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. திருச்சிராப்பள்ளி மாநகர சபை. பூக்கடை இல்லை, அன்றைக்கு கழனி குடிச்சான் பாருங்க. அம்மா அம்மா பிஸியில் இருக்காங்க. ஹலோ. இப்போ பாருங்கள் ட்ராஃபிக் ஆகிட்டு ஈவினிங். இப்போ பாருங்கள் ஏன் மொதல் காட்டுங்க. இப்போ 2 பேரும் மோட்டர் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம் வீட்டை. இதில் பாருங்கள் நாங்கள் ஜிகிரதண்டா வேண்டாம் வந்திருக்கோம். ஸ்பெஷல் எவ்வளோ உண்டு? 55 ரூபாயா? இப்போ 3 தாங்க. சூப்பராக போடுங்க. பாருங்கள் தம்பி வடிவாக போடுறாரு. ஸ்பெஷல் ஜிகிரதண்டா போடுறாரு. பார்சல் மாறுங்க கேட்கவே. எல்லாம் போட்டிங்களா? அதில் எல்லாம் போட்டிங்களா? நான் பார்க்கலையே. சரி. எங்கேண்டா இது பாருங்க பாய்லர் ரோட்டில் இருக்குது. இதுதான் கடை. பாருங்க இங்கே நிற்கிறதா திருச்சியில் பாருங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட பாதாம்பால் ஃப்ரெஷ் அவ்வளோ நான் கியூவில் நின்று குடிச்சு கொண்டு இருக்கோம். எவ்வளோ பார்த்தீங்களா பாதாம்பால். கொண்டவள 40 ரூபா. ஒரு பால் 40 ரூபா. பாதாம்பால் வண்டி ஒன்று குடிப்போம் ஒன்று பாருங்க. அந்த வண்டி குடிப்போம் ஒன்று வந்திருக்கேன். திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கு. பார்த்தீங்களா? இதில் பாருங்க பெண்களுக்கான உடுப்புகள் எடுக்கிறதுக்கு இந்த கடை உண்டு. திருச்சியில் இருக்குது. அப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா இது ஆண்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இது பெண்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்ட்டா எங்கே போகிறோம்? உச்சி புள்ளியா கோயில் போகிறோம். எங்கே போகிறோம்? திருச்சியில் உள்ள உச்சி புள்ளியா கோயில் போகிறோம். என்ன வலிக்கு தான் இப்போ வீட்டிலேருந்து வலிக்கிட்டாச்சு. அதில் டீ குடிச்சிட்டு போவோம்.
வெள்ளன காலையில் போனால் தான் நல்ல வேணே. அப்படி இல்லை டீ எல்லாம் குடிக்க கூடாது. இப்படிக்கா போகணுமா? போயிட்டு வந்தா டீ குடிக்கணும். ஓ ஓகே அப்படியா? சரி. வெல்கம் டு ஆசா டியூஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் எங்கே போகிறோம்? இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையாருக்கு போகிறோம் கைஸ். ஓகே பாருங்க. இதில் டீ ஒன்று குடிச்சிட்டு போவோமா? என்ன நல்லா இருக்கும், வாங்க ட்ரை பண்ணுங்க. டீ எவ்வளோ பண்ணுங்க? ஒரு நாட்டு சக்கரை காப்பியா? காப்பி 56 50 எல்லாம் 50 ரூபா. ரைட். இதில் பாருங்க நாட்டு சக்கரை காப்பி குடிக்கிறோம் நாங்கள். டீ கூட பண்ணிக்கிறோமா? எத்தனை டீ? 3 டீ ஒரு நாட்டு சக்கரை. பாருங்க காஃபி டீ எல்லாம் போடுறாரு அண்ணன். இது எந்த ரோட்? இது குமரன் வயலூர் ரோட்டு என்ன? அதில் இருக்கு நாயுடு ஸ்வீட் கடை இருக்கு பக்கத்தில் என்ன? பாருங்க நாட்டு சக்கரை டீ. ஓ இதுதான் பாருங்க 500 ரூபா. 500 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிடும். எத்தனை லிட்டர்? பாருங்க திருச்சி நகர மலைக்கோட்டை. மலைக்கோட்டை இருக்கு காட்ட பாரு பழங்கள். மலைக்கோட்டை இருக்கு. அப்புறம் பார்த்தீங்களா மலைக்கோட்டை? பார்த்தீங்களா மலைக்கோட்டை? திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையா போய் ஓ திருச்சி பிள்ளையா போய் அதுக்கு தான் போகிறோம். காரில் வந்தாச்சு. ஜெரட் நம்ம இருக்கிற காரில் சரிங்களா? அப்போ போயிட்டு வரோம் நாங்கள். நீங்க தருப்பாங்க. இதில் நாங்கள் படி ஏற போகிறோம். மேலே எத்தனை படி இருக்குது? 417 படி இருக்குது. மேலே ஏற போகிறோம். நாங்கள் ஏறிட்டு வாங்க மேலே போய் பார்ப்போம்.
போய்கொண்டிருக்கோம் மேலே நான் சரக்கு வாங்கிடுமா சரி வேளாண் போகணும் அது இப்போ தான் ஒரு கொஞ்சம் அரைவாசி இல்லை ஒரு கொஞ்சம் படி தான் ஏறி வந்திருக்கோம் இப்போ மடுத்து கலைக்குதா இதெல்லாம் இந்த எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால் அதாவது ஒரு சயின்ஸ் ஒரு இது முன்னேற்றம் வரணும்னா கையால் செதுக்கி நல்ல புடர்ந்து செய்வது கோயில் அதான் டிஸ்கஸ் ஆகும் நாங்கள் கையால் செதுக்கி மிஷினரி ஒன்றும் இல்லாத கையில் எடுத்த போது எல்லாமே செதுக்கி குடஞ்செடுத்தது மேலே ஃபங்க்ஷன் என்ன நடக்கல அவங்க தெரியுது எப்படி ஒவ்வொரு இதில் வரவும் இந்த கோயிலை பற்றின வரலாறு ஒவ்வொரு இதுக்கும் என்ன நிலக்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதார்கள் இதில் வந்து அதை வாழ்ச்சிங்கன்னா உங்களுக்கு முழு விவரமும் தெரியும் நன்றி அவருக்கு கொடுக்கா என்னது பொங்கல் பொங்கல் என்ன பொங்கல் தந்துருக்காங்க பாருங்க ரெண்டு 200 படி கல் ஏறி வந்து பிரசாரம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் இப்போ இன்னும் 217 படி இருக்கு வேற ஒன்று சரிதான் பாருங்க இப்போ பிரசாரம் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க கோபியும் வெண்பொங்கல் வெண்பொங்கல் என்ன இன்றைக்கு தான் ரெண்டு கோபியும் காரியும் கோயில் பிரசாதம் வெண்பொங்கல் நெய்யில் அப்படி நல்லா இருக்குது அப்படி ஃபுல்லாக நெய்யில் செஞ்சு இந்த அப்படி இது இப்படி தருவிலாம் ஸ்பூன் இல்லை இப்போ விரலில் ஸ்பூன் கோபி என்ன சாப்பிடுதா சாப்பிடு பாருங்களா அப்படியே இஞ்சால பக்கம் இருக்குது அங்கால பக்கம் இவ்வளோ இதிலிருந்து நாங்கள் 200 படி ஏறி இருக்கோம் இன்னும் 214 இருக்குது பாருங்க மேலே வந்துட்டோம் பாருங்க இதே பாருங்க மேலே கூட மேலே காட்டுங்க வந்துருக்கு படி சரியா இப்போ அதுக்குள்ள இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ இருக்க ஏற வேண்டிய படி இன்னும் 100 படி நாங்கள் ஏறோம் சுற்றி பாருங்க நீங்கள் அப்படி மேலே மேலே ஏறணும்னா காலையில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெயில் இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் ஏறி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவர்கிட்ட ஒரு பேட்டி கொடுங்க அவருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார். இப்போ நீங்கள் எங்கள் திருச்சியில் இருக்கீங்களா அல்லது திருச்சியில் வந்திருக்கோம் சார். மலைக்கோட்டை கோயில் கணபதி கோயிலுக்கு வந்திருக்கோம். அருமையாக இருக்குது கோயில். திருச்சி நல்லா ஊர் நல்லா இது நல்லா இருக்குது சார். நல்லா இருக்கு. எத்தனை தரம் பாருங்க நீங்கள்? இது நான் வந்து இது டைம் மூணாவது டைம் வரேன் சார். நீங்கள் எந்த இருக்கீங்க? திருச்சி ஒசூர் சார். நாங்கள் வந்து நேட்டிவ் ஒசூரில் இருக்கு. ஒசூர்லேருந்து சாமி கோயிலுக்காக வந்து சார் ரங்கநாத கோயில் இதுக்கெல்லாம் வந்திருக்கோம். ஒசூர்லேருந்து வரீங்க நீங்கள்? ஆமாம் சார். ஆமாம் அருமையாக இருக்குது சார் கோயில். நீங்கள் ஃபேமிலியாக வந்துக்கிறீங்க? ஃபேமிலி பொண்ணு எங்கள் பையன் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு எல்லாரும் பாருங்கள் எங்கள் பொண்ணு பேசுது.
ஹாய் Hi. குட் மார்னிங் மார்னிங் எப்படி இருக்கீங்க ஐ எம் ஃபைன் வாட் அபௌட் எத்தனை தடவை மாறீங்க நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்பாங்களா அப்பா தேர்ட் டைம் Third time ஆகுது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் சரி இது நல்லா இருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருக்கு நேச்சுரலா நல்ல சீஸோட ஓகே ரொம்ப நல்லா இருக்கு வேறு இதுங்க நீ கிரிக்கெட் சுற்றி பார்த்துட்டு ஆமாம் போகிறீங்க சார் ஆமாம் சார் ஓகே சந்தோஷம் நன்றி நன்றி 5 பேர் வந்துக்கிறீங்க மணி பேசுப்பா ஃபஸ்ட் டைம் வரோம் திருச்சிக்கு லொக்கேஷன் நல்லா இருக்கு திருச்சி பிள்ளையரோட எங்களுக்கு வேண்டதில் ஃபஸ்ட் டைம் வரோம் நல்லா இருக்கும் வியூ சூப்பர் எல்லாரும் வந்து பாருங்க நல்லா இருக்கும் அசாத் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்யூ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க அது ஏறது தான் அவங்களோட பெயின் அவங்களுக்கு தெரியாது 417 படி நானும் ஆமாம் ஓகே ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு நன்றி அதனால ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி உங்கள் பேர் என்ன ஓகே இப்படியே வந்துட்டோம் இன்னொரு கொஞ்சம் படி தான் இருக்குது ஏறி போட்டு ஃபஸ்ட் டைமாக வரேன் இப்படி ஃபுல்லாக சுற்றி எடுங்க ஓகே இன்னும் 17 படி தான் இருக்குது ஏறுறதுக்கு மேலே வந்துட்டேன் மேலே ஏறி பாருங்கள் திருச்சியை பாருங்கள் எப்படி இருக்காங்க 17 படி என்ன 400 படி ஏறி இருக்கோம் இன்னும் 17 படிக்கு எவ்வளோ சனங்கள் தரிசனம் செய்துட்டு போயிட்டு மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க ஆவாயிட்டா சரி இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே வந்து பாருங்கள் வியூவை பாருங்கள் அப்படி இருக்காங்க இதில் உள்ளுக்கு எடுக்கக்கூடாத வீடியோ அப்போ நாங்கள் வெளியில் அப்படி எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா நல்லா இருந்தது வெயிலும் நல்லா ஒத்துழைச்சது வெதர் நல்லா இருக்குது வெயில் இல்லை அவ்வளோ ஏறிட்டோம் இப்போ நான் இப்போ இறங்கி கொண்டிருக்கிறோம் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பாபி எப்படி வந்து படி ஏறினது வெற்றிகரமாக 410 படி ஏறி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. பாய். நீங்கள் எங்கே மாறீங்க இப்போ நீங்கள் எத்தனை தூரம் மாறீங்க இதான் முதல் ஃபஸ்ட் டைமா எப்படி நம்மளோட நண்பர் அசாத் சார் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருக்கு இனிமேலும் வளர்ச்சி உற்பத்தி நமக்காக நிறைய விஷயங்களை சுற்றுலாத்தலங்களை காட்டிகிட்டே இருக்கிறாரு. நல்ல நல்ல இடங்களுக்கு போகிறாரு. அவருக்கான வாழ்த்து. தேங்க்யூ ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து வாரீங்க நீங்கள் மலேசியாவிலேருந்து வாரீங்களா இப்போ எப்போ வந்தீங்க இப்போ இங்கே திருச்சிக்கு திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வந்து ஆஹா தீபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதுரை திருநெல்வேலி அப்படி சுற்றிக்கிட்டு வாரீங்க அப்போ திருப்பி அப்போ ரிட்டர்ன் இன்றைக்கே போகிறீங்களா ரைட் ரைட் ஓகே 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 அங்கே என்ன மலேசியாவுக்கு வர சொல்லுங்க அப்போ கட்டாயம் கண்டிப்பாக வரோம் கண்டிப்பாக வரோம் ஓகே 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 நன்றி நன்றியா நன்றி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.